வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே பனிப்போர் தொடக்கம். இரண்டாம் உலகப் போர் முடிந்தது. ஆனால் அமைதி பிறக்கவில்லை. போரின் காயங்கள் இன்னும் புதியவையாக இருந்த போதிலும் உலகம் மீண்டும் ஒரு புதிய மோதலின் வழியில் சென்றது. அதுதான் கோல்டு வார் எனப்படும் குளிர்போர். இது துப்பாக்கிச் சூடோ குண்டுவீச்சோ இல்லாத போர். ஆனால் மனதிலும் அரசியலிலும் அறிவியலிலும் வலிமையின் மோதலாக இருந்தது. 1945 ஜெர்மனி தோற்கடிக்கப்பட்டதும் மற்ற நாட்டின் சக்திகள் அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் உலகின் தலைமை பதவிக்காக போட்டியிட்டன. அமெரிக்கா ஜனநாயகத்தை உலகம் முழுவதும் பரப்ப விரும்பியது. மாறாக சோவியத் ஒன்றியம் கம்யூனிசம் மூலம் தொழிலாளி வர்க்கத்தின் சமத்துவத்தை உருவாக்க முயன்றது. இந்த இரு சிந்தனைகளும் உலகத்தை இரண்டு துருவங்களாக பிரித்தன. மேற்கு துருவம் மற்றும் கிழக்கு துருவம். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மேற்கு துருவத்தை சார்ந்தவை. மாறாக சோவியத் ஒன்றியம் மற்றும் அதன் கூட்டாளிகள் கிழக்கு துருவத்தை உருவாக்கினர். இந்த இரு துருவங்களும் அணு ஆயுதம், தொழில்நுட்பம், விண்வெளி போட்டி மற்றும் அரசியல் கூட்டணிகள் வழியாக ஒருவரை ஒருவர் கட்டுப்படுத்த முயன்றனர். 1947 அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் ஒரு முக்கிய கொள்கையை அறிவித்தார். அதுவே ட்ரூமேன் டாக்ட்ரின். இதன் நோக்கம் கம்யூனிசம் பரவாமல் தடுப்பது. அதேபோல் 1948 மார்ஷல் பிளான் எனும் திட்டம் ஐரோப்பிய நாடுகளுக்கு பொருளாதார உதவியை அளித்து அமெரிக்காவின் செல்வாக்கை அதிகரித்து கொண்டது. இது சோவியத் ஒன்றியத்திற்கு ஆபத்தாக தோன்றியது. அவர்கள் இதற்கு பதிலாக காமின்ஃபார்ம் என்ற அமைப்பை கம்யூனிச நாடுகளுக்குள் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த உருவாக்கினர். இந்த முற்றிலும் எதிர்மறையான அரசியல் அணுகுமுறைகள் உலகத்தை இரண்டாக பிளந்து வைத்தன. 1948 பெர்லின் பிளாக்கேட் நடந்தது. சோவியத் ஒன்றியம் ஜெர்மனியின் மேற்கு பகுதியை தடை செய்தது. ஆனால் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் விமானம் மூலம் உணவு மற்றும் பொருட்களை அனுப்பி அந்த தடையை மீறி அவர்களுக்கு உதவி செய்தனர். அது பெர்லின் ஏர்லிஃப்ட் என புகழ் பெற்றது. இதுவே குளிர்போரின் முதல் பெரிய மோதல். அதன் பின் உலகம் முழுவதும் அணு ஆயுத போட்டி துவங்கியது. அமெரிக்கா 1945 ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டை பயன்படுத்தியது. சோவியத் ஒன்றியம் 1949 தங்களது முதல் அணுகுண்டை வெற்றிகரமாக சோதித்தது. இரு தரப்பும் மியூச்சுவல் அஸ்யூர்டு டெஸ்ட்ரக்ஷன் என்ற கொள்கையில் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஒரு பக்கம் தாக்கினால் மற்ற பக்கம் அழிவு உறுதி. குளிர்போர் உண்மையில் ஒரு மனதின் போர். பயம், நம்பிக்கை, அரசியல், தந்திரம் மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகள் அவை அனைத்தும் இந்த மோதலின் அங்கங்கள். போர் இல்லாத போர் என்றாலும் உலக மக்கள் அனைவரும் அதன் குளிர்ச்சியை உணர்ந்தனர். இவ்வாறு இரண்டாம் உலகப் போரின் சாம்பலில் இருந்து புதிய மோதலின் நிழல் பிறந்தது. குளிர்போர் அது உலகத்தின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் கலாச்சார திசையையே மாற்றி அமைத்தது. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.